Hi friends, welcome to Paris Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 பொருள் இருந்தால் போதும், சூப்பரான பூண்டு சட்னி செஞ்சிடலாம். இந்த பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, பஜ்ஜிக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சட்னி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் 2 போட்டுக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் போடல, வெறும் மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இப்போ அதே பேன்லேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக சவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுலேயே பூண்டு 25 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த பூண்டு சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு செகண்ட் வந்து பூண்டும் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் மறுபடியும் அதிலே போட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வதக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சூடாகவும் அரைக்க வேண்டாம். இப்போ வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளியை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் குறைன்ட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குறைன்ட்டு அரைச்சதும் இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சட்னி வந்து வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா சட்னியை எடுத்து இந்த தாளிப்பில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சட்னி கெடாமல் 2 நாள் ஆனாலும் கெடாது. உங்களுக்கு உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நான் உடனே சாப்பிட்றதுனால இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நல்ல சூடான இட்லிலேயோ தோசையிலையோ இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரா 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.